நாளைக்கான வீடியோ தாங்க வந்திருக்கு. வீடியோ வந்து சூப்பரா இருந்துச்சு அப்படி தாங்க சொல்லணும். நம்ம மதுமிதாவும், கௌதமும் வந்து மனசு விட்டு பேச ஆரம்பிச்சுட்டாங்க அப்படி தாங்க சொல்லணும். இன்னொரு பக்கம் பார்த்தா சிக்கு வந்து ஒரு பயங்கரமான பிளான் போட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு தாங்க சொல்லணும். அதெல்லாம் பார்க்குறக்கும் சேனலை மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு எடுத்த உடனேயும் நம்ம இவங்க இருக்காங்கல்ல, கௌதமும் அவங்க ஃப்ரெண்டும் வெளியில் நின்று பேசிக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு வந்து ராகுல் வந்து வராரு. என்னடா எங்கடா போயிட்டு வந்த அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே, அண்ணே நான் வந்து அண்ணியை பார்த்து பேசிட்டு வரனே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. டேய் என்னடா சொல்கிற, அண்ணியை பார்த்து பேசுறியா, ஏன்டா அவ்வளோதெல்லாம் பார்த்து பேசிக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம கௌதம் சொல்கிறாங்க. அண்ணா என்னண்ணே நான் பேசுனா என்ன தப்பு இருக்குது, அண்ணி வந்து ரொம்ப ரொம்ப நல்லவங்க தெரியுமாண்ணே அப்படிங்கிற மாதிரி ராகுல் சொல்கிறாங்க. என்னடா சொல்கிற, புதுசு புதுசாக வசனமெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கே அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம கௌதம் சொல்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. ஆமாண்ணே அண்ணியை பார்க்கும்போது தான் எனக்கு தெரிஞ்சிச்சு, ஃபஸ்ட்டு வந்து அண்ணியை பற்றி நான் வந்து தப்பான அபிப்பிராயம் தான் வச்சுருந்தேன். இப்போ தான் அண்ணியை போய் பார்த்து பேசினதுக்கப்புறம் தான் உனக்கு அண்ணி கிடைக்கிறது வந்து நீ ரொம்ப கொடுத்து வச்சுருக்கணே அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. என்னடா இப்படியெல்லாம் பேசுகிற அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம கௌதம் வந்து கேட்குறாங்க. ஆமாண்ணே அண்ணி ரொம்ப நல்லவங்கண்ணே, அண்ணி உனக்கு கிடைத்துக்க வந்து நீ ரொம்ப கொடுத்து வச்சுருக்கோண்ணே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரி சரி அவளை பற்றி புகழ்ந்ததெல்லாம் போதும், கல்யாண வேலை நிறைய கிடக்கு, அதை போய் நீ பாரு அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம ராகுலை வந்து அனுப்பி வச்சிடுறாங்க கௌதம். அடுத்த சீனில் வந்து நம்ம கௌதம் வந்து லேப்டாப்பில் ஏதோ ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டிகிட்டு இருக்காங்க. ஆல்ரெடி வந்து அந்த கல்யாணத்தை நடத்துறதுக்காக ஒரு பொறுப்பு கொடுத்துருப்பாங்கல்ல, அவங்க 2 பேர் மேலே பயங்கரமான கோவத்தில் இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. ஒரு வேலையை வந்து நடக்கவே இல்லை, என்ன தான் வேலை பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு தெரியலை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கடுப்பில் இருக்காங்க. அந்த நேரத்தில் ராகுலை பார்க்க வந்து அந்த கல்யாண வேலையெல்லாம் அரேஞ்ச்மெண்ட் பண்ணி எல்லாம் நடத்துவாங்கல்ல, அவங்க வந்து வர்ற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. வாங்க சார் இப்போ தான் வந்தீங்களா, வாங்க உங்கள் அண்ணனை பார்க்கணும்னு சொன்னாங்க, வாங்க கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கௌதம் கிட்ட வந்து ராகுல் வந்து அவங்களை கூப்பிட்டு வராங்க. சார் என்ன சார் ஒரு ஃபோன் பண்ணால் எடுக்க மாட்டேங்கிறீங்க, என்ன தான் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க, கல்யாண பொறுப்பெல்லாம் உங்ககிட்ட கொடுத்துட்டேன், இன்னும் ஒரு நாளில் கல்யாணம் வரப்போகுது, நீங்கள் என்ன வேலை செஞ்சுருக்கீங்க, ஒன்றுமே வேலை நடந்த மாதிரியே தெரியலையே சார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க கௌதம். சார் இல்லை சார் எங்கள் வேலையெல்லாம் ஒர்க்கெல்லாம் சைடு பை சைடாக போய்கிட்டு இருக்குது, கல்யாணத்துக்கு முன்னாடி எல்லாத்தையுமே பக்காவாக நாங்கள் உங்களுக்கு வந்து பண்ணி கொடுத்துருவோம், நீங்கள் ஒன்றும் கவலையே பட வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து சொல்கிறாங்க. சரி சார் கேட்ரிங்கெல்லாம் என்னாச்சு, கேட்ரிங்கெல்லாம் சொல்லியிருந்தேன்ல நான் சொன்னதெல்லாம் ரெடி பண்ணிட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, சார் எல்லாமே சூப்பராக ரெடி பண்ணியாச்சு சார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தா நம்ம இவங்க இருக்காங்களா சந்தோஷ் வந்து டேய் விட்றா, உன் கல்யாணத்துக்கு ஆக வேண்டியதை பாடுறா, அவன் தங்கச்சிக்காக என்னடா இப்படி பார்த்துக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இல்லைடா எங்கள் அப்பாவுக்கு வந்து நான் ஒரு சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கேன், என் தங்கச்சி கல்யாணத்தை நான் வந்து நல்லா நடத்தி கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ தான் எங்கள் அப்பாவுக்கு வந்து நான் சத்தியம் பண்ணி கொடுத்தது வந்து நிறைவேறப்போகுது, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஜில்லாலே வந்து என் தங்கச்சி மாதிரி என் தங்கச்சிக்கு பண்ண கல்யாணம் மாதிரி வேறு யாரும் பண்ணியிருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரி சார் அதுக்கடுத்து அந்த நான்வெஜ்ஜு வச்செல்லாம் பார்த்து வச்சுருங்க, வர்றவங்களுக்கு வந்து வயிறார சோறு போடணும், போதும்னு சொல்கிற அளவுக்கு அவங்களுக்கு வந்து சாப்பாடு போட்டு அனுப்பணும் அப்படிங்கிற மாதிரி கௌதம் சொல்கிறாங்க. சார் நீங்கள் ஒன்றுமே கவலைப்பட வேண்டாம், எல்லா வேலையுமே நாங்கள் பார்த்துக்குறோம், நீங்கள் ஃப்ரீயாக விடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரிங்க நான் எல்லாத்தையும் உங்களை நம்பி தான் விட்டுருக்கேன், போய் வேலையை பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனேயும் சரின்னு சொல்லிட்டு அந்த கேட்ரிங் பாய்ஸ் எல்லாம் போகிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. அடுத்து வந்து சரி போங்கடா நீங்கள் போய் வேலையை பாருங்கள் நான் பார்த்துக்கிறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷம் ராகுலையும் அனுப்பி வச்சுட்டு வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு. அங்கிட்டு பார்த்தா நம்ம மதுமிதாவை தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. அவங்க வந்து அக்கௌண்ட்ஸ் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. என்ன ஒரு 1000 ரூபா இடிக்குதே எங்கே என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க யோசிச்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. அந்த நேரத்தில் வந்து மதுமிதாவோட தங்கச்சி வந்து வராங்க. வந்தவொடனே அக்கா உள்ளே வரவா அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க. என்னடி புதுசாக கேட்டுக்கிட்டு இருக்க, என்னமோ பெர்மிஷன் கேட்டு தான் உள்ளே வருவியா, எப்பயும் போல் வாடி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இல்லைக்கா நீ வந்து மாமா கூட பேசிக்கிட்டு இருப்பேல, அதனால தான் உன்னை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம்னு சொல்லிட்டு நான் கேட்டுட்டு வந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, மாமா கிட்டே இந்த நேரத்தில் நான் என்னத்தை பேச போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, என்னக்கா கல்யாணம் ஆக போகுது இன்னும் மாமா கூட பேசாமல் என்னக்கா நோட்டில் என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க தங்கச்சி கேட்காங்க. இல்லடி அக்கௌண்ட்ஸ் பார்த்துக்கிட்டு இருந்ததில்ல, ஒரு 1000 ரூபா வந்து குறையுது, அந்த 1000 ரூபா எங்கே போச்சுனே தெரியல, இந்தாடி இதை பார்த்து அந்த 1000 ரூபா அக்கௌண்ட்ஸ் எங்கே இருக்குன்னு பார்த்து சொல்லி கொடு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அக்கா என்னக்கா நேரம் கட்ட நேரத்தில் அக்கௌண்ட்ஸை பார்த்துக்கிட்டு இருக்கேன், மாமா கிட்ட ஃபோன் பண்ணி பேசணும்க்கா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், நீ வேலையை பாரு அப்படிங்கிற மாதிரி வந்து மதுமிதா சொல்லிடுறாங்க. அக்கா ஃபோன் போடுக்கா மாமா கிட்ட பேசுக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சும்மா நேரத்துலேயே அவருக்கு ஃபோன் பண்ணால் மீட்டிங் அது இதுன்னு சொல்லிடுவார், இந்த நேரத்தில் ஃபோன் பண்ணால் சும்மாவாக இருப்பார், ஏதாவது சொல்லுவார்டி, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு பக்கம் பேசிக்கிட்டு இருக்காங்க. இங்கிட்டு பார்த்தா நம்ம சிக்கு இருக்காங்களா, அவங்க பயங்கரமாக பிளான் போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆல்ரெடி வந்து மாயா வந்து மாசமாக இருக்கா, இவளை எப்படியாவது வந்து கல்யாணம் பண்ணி கொடுத்து தான் நம்ம திட்டத்தெல்லாம் நிறைவேற்றணும் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து அவங்க அண்ணன் வந்து வராங்க. என்ன மாயா யோசிச்சுக்கிட்டு இருக்க, அதாவது இந்த கல்யாணத்தை நிப்பாட்டி தான் ஆகணும், அவன் வந்து ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி, அவனுக்கும் நமக்கும் ஒத்தே ஆகாது, அது மட்டும் இல்லாமல் நம்ம மாயா வந்து நல்லா பாழ்ந்தவ, அதாவது வசதி வாய்ப்போடு இருந்தவ, அங்கே போய் எப்படி இருப்பா, ஏதாவது செஞ்சு கல்யாணத்தை நிப்பாட்டுறதுக்கான வழியை பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. அங்கிட்டு பார்த்தா சிக்கு வந்து வேறு ஒரு பிளான் போட்டுக்கிட்டு இருக்காங்க. நான் வந்து வேறு ஒரு பிளான் போட்டேன், இந்த கல்யாணத்தை நடத்தி வேறு ஒரு பிளான் பண்ணுறதுக்காக நான் வந்து யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு பக்கம் யோசிச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. இங்கிட்டு வந்து ராகுலும் சந்தோஷம் இவரை பார்க்க வராங்க, நம்ம கௌதம் பார்க்க வராங்க. அண்ணே என்னண்ணே வேலைன்னு இருக்க, அண்ணிக்கிட்ட பேசலையானே அப்படிங்கிற மாதிரி கேட்டவொடனே, அவகிட்ட என்னடா இருக்குது பேசுகிறதுக்கு, பேசாமல் போய் வேலையை பாடுறா அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. இதெல்லாம் சரிப்பட்டு வராது, சரி அண்ணே அவங்க ஃபோனை கொடுங்கண்ணே அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு பார்த்தா மதுக்கு வந்து ஃபோன் போட்டு கொடுத்துட்றாங்க. அண்ணே அண்ணி லைனில் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி கொடுத்தோடனே டக்குன்னு ஃபோன் எடுக்காங்க நம்ம அண்ணி, சாரி
கௌதம் வந்து ஃபோன் எடுத்து பேசுகிறாரு. ஹலோ அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். சொல்லுங்கள் ஃபோன் போட்டீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து மது கேட்காங்க. நான் ஃபோன் போட்டேனா இல்லையே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் நல்லா பாருங்கள், நீங்கள் தான் ஃபோன் போட்டீங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே ஆமாங்க சாரிங்க, என் தம்பி ராகுல் அவன் தான் இந்த வேலை பார்த்துருப்பான் அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே அப்புறம் சொல்லுங்கள் சொல்லுங்கள் 2 பேரும் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. என்னங்க இப்படியே பேசிக்கிட்டு இருந்தால் என்ன தான் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே சரிங்க நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள், நான் என் வேலையை பார்க்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கௌதம் வந்து ஃபோனை வைக்காங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம இவங்க வந்து யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. கௌதம் வந்து யோசிக்காரு, என்னடா பசங்க எல்லாம் லவ்வர்கிட்ட கால் பண்ணி மணிக்கணக்காக பேசுகிறாங்க. கல்யாணம் பண்ண போகிற பொண்ணுக்கிட்ட கால் பண்ணி மணிக்கணக்காக பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் நமக்கு இவகிட்ட பேசுகிறதுக்கு எதுவுமே இல்லையே, நமக்கு தான் இல்லையா என்னென்ன புரியலையே அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவர் ஃபோனை வச்சிடுறாரு. அடுத்து பார்த்தா அங்கிட்டு மது வேற யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு ஆளும் கால் பண்ணி லவ் பண்ணுற பொண்ணுக்கிட்ட 1 மணி நேரம் 2 மணி நேரம் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம 2 பேர்த்துக்கு என்னடான்னா பேசுகிறதுக்கே ஒன்றும் இல்லை, காலம் பூரா இனிமேல் இப்படி தான் இருக்க போகிறோம், எப்படி தான் வாழ்க்கையை நடத்த போகிறேன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து நம்ம மதுமிதா யோசிச்சுக்கிட்டே உட்காந்துருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. அதோட பார்த்தீங்கன்னா இந்த எபிசோடு வந்து முடிச்சிடுறாங்க.